ஆப்பிரிக்காவிலிருந்து கார்த்திக். கதையின் தொடர்ச்சி. கல்யாணத்தை திருத்தணியில் நடத்த வேண்டுமாம். பிள்ளை வீட்டார்களின் விருப்பம். வைத்தியநாதன் கூறியபோது சகுந்தலாவிற்கு திகைப்பு. இன்னொரு கல்யாணம் திருத்தணியிலா என்ற அதிர்ச்சியில் அயர்ந்து போய் நின்றாள். பின்னர் அந்த நினைவு உடனடியாக எழவும் மனதை தானே அமைதி ஏற்பட்டது. குழந்தை கார்த்திக்கு 2 வயதாகி கொண்டிருக்கையில் ஒரு சமயம் கடும் காய்ச்சல் வந்துவிட்டது. அதிகமாகி அபாய நிலைக்கு வந்ததும் நிம்மியின் ஆலோசனைப்படியே ஆஸ்பத்திரியில் அவனை அனுமதித்து விட்டிருந்தாள். குழந்தை பிழைப்பது கடினம் என்று வைத்தியர்கள் முடிவு கூறியபோது அவள் துடியாக துடித்து போனாள். அந்த சின்ன உயிரின் துணையை நம்பிக்கொண்டு மனதை வருத்திய மாபெரும் துயரத்தை அவள் சகித்து கொண்டு வந்தாள். இப்பொழுது அதுவும் கை நழுவி விடுமோ என்ற பயங்கரமான நிலையில் அவள் அழுது கலங்கி கொண்டிருந்த போது ஜெகதா அம்மாள் சொன்னாள், முருகனை வேண்டிக்கொள். உன் சந்நிதிக்கு பிள்ளையோட வந்து பால் அபிஷேகம் பண்றேன்னு பிரார்த்தித்துக்கோ. குழந்தைக்கு உடம்பு சுகமாகிவிடும் ஆறுதலாக சொன்னாள். சகுந்தலாவுக்கு உடனடியாக திருத்தணிதான் நினைவுக்கு வந்தது. வேண்டிக் கொண்டாள். அந்த வேண்டுதலை நிறைவேற்றியாக வேண்டுமே. கல்யாணம், பிரார்த்தனை இரண்டையும் ஒரே மூச்சில் முடித்துவிட இந்த ஏற்பாடு அனுகூலந்தான் என எண்ணி சமாதானமடைந்தாள். பிற்பகல் புறப்பட தயாராக பஸ் வைத்தியநாதன் வீட்டு வாயிலில் நின்று கொண்டிருந்தது. குழந்தைகளுக்கு அதை கண்டதும் கொண்டாட்டம். பெரியவர்களுக்கு கூட ஒட்டுமொத்தமாக பேசிக்கொண்டு போவதிலே ஒரு திருப்தி. பூவிலிருந்து பழம், பாக்கு, வெற்றிலை உட்பட சாமான்கள் விரைவாக ஏற்றப்பட்டன. வைத்தியநாதனின் 2 சகோதரிகளும் குடும்பத்துடன் வந்து விட்டிருந்தனர். பம்பாயிலிருந்து விமலாவின் பெண்ணும் மாப்பிள்ளையும் கைக்குழந்தையுடன் வந்து விட்டிருந்தனர். ரம்யா தன் கல்லூரி தோழிகள் சிலருக்கு அழைப்பு கொடுத்திருந்தாள். ஆளுக்கொரு பெட்டியை தூக்கி கொண்டு கழு கழு என்று சிரித்த அந்த இளம் சிட்டுக்கள் எல்லோருக்கும் முன்னதாக ஆஜராகிவிட்டன. மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்து கலந்து கொண்டனர். வீட்டு வேலையால், 2 வீட்டு புரோகிதர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்று கூட்டம் விரைவில் கனத்தது. பஸ்ஸில் காலியாக ஒரு இடம் கூட இருக்கவில்லை. பிள்ளையும் பெண்ணும் ஏறியாச்சா? கல்யாணம் தந்தடியில் தாலி கட்ட மறந்த கதையாக அவர்களை விட்டுவிட்டு நாம் மட்டும் புறப்பட்டு போய்விடப் போகிறோம். நண்பர் ஒருவர் சிரிப்பு வெடியை தூவினார். இன்னொருவர் பஸ்ஸை பன்முறை வலம் வந்து தலைகளை எண்ணிக்கொண்டிருந்தார். கார்த்திக்குடன் சகுந்தலா வந்து ஏறிக்கொண்டாள். ஆப்பிரிக்காவில் அம்மாவுடன் பிக்னிக் போன நினைவு அவனுக்கு ஒரே குஷி. அதற்குள் பஸ்ஸில் இருந்த ஒரு பொடி பையனுடன் சிநேகிதத்தை பிடித்து கொண்டு விட்டான். அம்மா, நான் இவன் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிறேன். உற்சாகத்துடன் சுத்தி உத்தரவு வாங்கி கொண்டு எல்லோரும் ஏறியாகி விட்டதென்று முடிவு தெரிந்ததும் பஸ் பிற்பகல் நேரத்திற்கு மெல்ல புறப்பட்டது. உள்ளிருந்தவர்கள் பலரும் ஒரே சமயத்தில் பேச ஆரம்பித்தனர். குழந்தைகள் கூச்சலிட்டனர். யாரோ கனத்த குரலில் பாடத் தொடங்கிவிட்டார். சகுந்தலாவுக்கு சத்தம் தலையை சுற்றியது. பஸ் பூந்தமல்லியை அடைந்தபோது வழியில் ஒரு ஆள் வியர்க்க விறுவிற்க ஓடி வந்து கையை காட்டி பஸ்ஸை நிறுத்தினார். இந்த வழியாக திருவள்ளூருக்கு போக முடியாது. வழியில் பாடைப்பட்டிருக்கிறது. மூச்சு வாங்க கத்தினான். பஸ்ஸில் இருந்த அனைவரும் பேச்சை நிறுத்திவிட்டு ஒருவரை ஒருவர் கவலையுடன் பார்த்து கொண்டனர். புறப்படுவதற்கு முதல் நாளே அண்ணா மனம் கலங்கி விட்டிருந்தார். விவசாயிகளின் போராட்டம், வழியெங்கிலும் அடைப்பு என்று பத்திரிகைகள், டெலிவிஷன்கள், ரேடியோ அனைத்திலும் செய்திகளை முழங்கின. வீட்டுக்கு வந்தவர்கள் போனவர்கள் திரித்துவிட்டு போன கதைகள் அடிவயிற்றை பிசைந்தன. திருத்தணிக்கு போகும் வழியில் மறியல் ஒன்றுமில்லையாம். வீணாக ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கணேசன் ஆறுதல் சொன்னார். திருத்தணிக்கு எத்தனையோ பாதைகள் இருக்கின்றன. நாம் இத்தனை ஆண் பிள்ளைகள் இருக்கிறோமே, என்ன தயக்கம்? சிவசாம்பன் தைரியமூட்டிவிட்டிருந்தார். சில தினங்களுக்கு முன்னர் 2 வீட்டார்களும் தங்குவதற்கு சத்திரத்தில் ஏற்பாடு செய்து கல்யாண மண்டபத்தை பேசி முடித்துவிட்டிருந்தார் அண்ணன். காயத்ரியின் சகோதரன் ராமபத்ரன் 2 நாட்களுக்கு முன்னதாகவே அங்கு கல்யாண காரியங்களை கவனித்து கொள்ள சென்று விட்டிருந்தான். இத்தனை ஏற்பாடுகளுக்கு பின்னர் தைரியத்துடன் புறப்பட்டிருந்தனர். இன்று பாதையிலே மறியல் என்று யாரோ சொன்னதும் வைத்தியநாதனுக்கு பயம் நெஞ்சை அடைத்தது. விமலாக்கா தன் கழுத்து நகைகளை தொட்டு பார்த்துவிட்டு கணவன் முகத்தை கவலையுடன் பார்த்தாள். அதற்குள் மணி 4 விட்டிருந்தது. 2 மணி நேர பயணந்தானே. அங்கே கல்யாண மண்டபத்தில் மாமா ராமபத்ரன் எல்லோருக்கும் ரவா சொஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் போடச் சொல்லி தயாராக வைத்து காத்திருப்பாரே என்ற எண்ணத்தில் அவசர அடியாக சாப்பிட்டு வந்த கணேசனுக்கு பசி வயிற்றை குடைய ஆரம்பித்தது. தாகம் வேறு நாக்கை வரட்டியது.
கீழே இறங்கி ஒரு மரத்தடியில் ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டு சிகரெட்டை எடுத்து புகைக்கத் தொடங்கினார். ஆவடி வழியாக திரும்பி திருவள்ளூர் போய்விடுங்க. தன் மார்பில் வழிந்த வியர்வையை துண்டால் துடைத்து கொண்டு ஒரு ஆள் யோசனை சொன்னான். சிகரெட்டை வீசி எறிந்துவிட்டு கணேசன் பஸ்ஸில் வந்து ஏறிக்கொண்டார். புதர் மறைவுக்குள் ஓட இருந்த சிறுவர்களை அதட்டிய டிரைவர் துரிதப்படுத்தினார். மீண்டும் வண்டி ஓடத் தொடங்கியது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருத்தணி வந்து விடுவோம் என்ற எதிர்பார்ப்பில் யாருமே பேசவில்லை. திருநின்றவூரின் எல்லையை சமீபித்ததும் டிரைவருக்கு புரிந்துவிட்டது. வரிசையாக இரு மருங்களிலும் சாலையில் பஸ்ஸுகள் நின்று கொண்டிருந்தன. புகைவண்டி நிலையத்தருகே பஸ்ஸை நிறுத்திவிட்டு துப்பறிய கீழே இறங்கினார். கும்பல் கும்பலாக மக்கள் அங்கும் இங்கும் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருந்தனர். வைத்தியநாதனுக்கு அழமாட்டாத குறை. பூக்களைப் போல் கலுக்கென்று சிரித்து கொண்டு புறப்பட்டிருந்த ரம்யாவின் சிநேகிதிகளால் இந்த சிறு சங்கடத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காற்றில் அலைந்த கூந்தல் நெற்றியில் புரள வாடிப்போன மலர்களைப் போல் முகம் கூம்பி பேச தெம்பின்றி உட்கார்ந்திருந்தனர். என்னென்னவோ எதிர்பார்ப்புகளுடன் வந்து இருந்த குழந்தைகளுக்கு பெருத்த ஏமாற்றம். பெரியவர்களுக்கு பொழுது சாய தொடங்கிவிட்டதே என்ற கவலை. எந்த வழியிலும் நீங்க போக முடியாது என்றார் ஒரு முண்டா பனியக்காரர். பஸ் டிரைவர் எல்லோரையும் ஏறிக்கொள்ள சொல்லிவிட்டு வண்டியை குறுக்கில் ஒரு சிறிய பாதை வழியாக காட்டிலும் மேட்டிலும் ஓட்டிக்கொண்டு போனார். எப்படியாவது கல்யாண வீட்டவர்களை திருத்தணியில் கொண்டு சேர்த்துவிட வேண்டுமென்ற அவா அவருக்கு. சில கிலோமீட்டர் தூரம் கூட அந்த பாதையில் வண்டி ஓடவில்லை. ஊறுகாய் ஜாடியை குலுக்கியது போல் பயணிகளை வைத்து பஸ்ஸு குலுங்கியதுதான் மிச்சம். அந்த குறுகிய பாதையிலும் அடைப்பு. ஒரு பெரிய மரத்தையே வெட்டி வழியில் வீழ்த்தியிருந்தார்கள். கூட கொஞ்சம் பாறாங்கற்கள், முட்டைகள், தழைகள் இவைகளால் போட்ட ஒரு பலத்த அடைப்பு வழியை மறைத்தது. முண்டாசு தலைக்காரர் சிலர் கம்பும் கழியுமாக அருகில் காவல் காத்து கொண்டிருந்தனர். பஸ்ஸை நிறுத்திவிட்டு டிரைவர் எல்லோரையும் பரிதாபமாக பார்த்தார். கீழ்வானத்தில் சூரியன் சரிவதைக் கண்டு சிலருக்கு பசி காதை அடைத்தது. தாகம் என்று குழந்தைகள் அலறினர். காரணமின்றி கைக்குழந்தைகள் ஓலமிட்டன. எல்லோருக்கும் ஒரே எரிச்சல். வண்டியிலிருந்து நண்பர் ஒருத்தர் கீழே இறங்கி வாயில் சுவைத்து கொண்டிருந்த வெற்றிலை பாக்கை தூர துப்பிவிட்டு முண்டாசுக்காரர்களிடம் மெல்லச் சென்றார். ஐயா, கொஞ்சம் தயவு செய்து வழியை சரிப்படுத்தி கொடுத்தால் புண்ணியம் உண்டு. விடிஞ்சா கல்யாணம், ராத்திரியே போய் சேர்ந்தாகணும், மிகவும் பணிவுடன் கேட்டார். எங்கள் வீட்டில் கூடத்தான் கல்யாணம், அதனால் என்ன? இது உரிமை போராட்டம், சீறினார் பெரிய முண்டாசுக்காரர். அதற்கு மேல் பேச அங்கே யாருக்கும் துணிவிருக்கவில்லை. ஒரு யோசனை என்றார் டிரைவர். எல்லோரும் அவர் முகத்தையே ஆவலுடன் பார்த்தனர். இங்கேயே ரயில்வே அதிகாரிகளிடம் பேசி திருத்தணிக்கு டிக்கெட் வாங்கி ரயிலில் கிளம்பி நீங்கள் எல்லோரும் போய்விடுங்கள். நான் எப்படியாவது பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு அங்கே வந்து நாளைக்குள் சேர்ந்துவிட முயற்சிக்கிறேன். இதை தவிர வேறு வழியே ஏதுமில்லை என்றார். ரயில்வே ஊழியர்கள் மிக்க இரக்கத்துடன் அவர்கள் வேண்டுகோளுக்கு இசைந்தனர். அத்தனை பேருக்கும் டிக்கெட்டுகள் வாங்கப்பட்டன. அவரவர் சாமான்களை அவரவர் சுமந்து கொண்டு கிடைத்த இடத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டுமென்ற முடிவு. எல்லோரும் அலுப்புடன் நிலையத்தின் நடைபாதையிலே பெட்டி படுக்கைகளுடன் உட்கார்ந்திருந்தனர். 6 மணிக்கு மேல்தான் வண்டி. திருத்தணி போய் இறங்க இரவு 8 மணிக்கு மேலாகும் என்று கேள்விப்பட்டதுமே சிலருக்கு தலைவலி மண்டையை பிளந்தது. கல்யாண கூட்டத்தில் இருந்த ஒரு பரோபகாரி கையோடு கொண்டு வந்த பிளாஸ்டிக் வாளியுடன் பக்கத்தில் இருந்த ஒரு காப்பி கடைக்கு விரைந்தார். சிறிது பொழுதில் கழுநீர் போன்ற திரவத்துடன் அவர் வெளிப்பட்டதுமேயே அவரை கும்பல் சூழ்ந்து கொண்டது. சகுந்தலா ஒரு டாக்டர். சுத்தம், சுகாதாரம் எல்லாவற்றையும் இம்மி பிசகாமல் அனுசரிக்கும் போக்கு உடையவள். அந்த பரோபகாரி ஒரு பெரிய குவளை பால் காப்பியை மொண்டு கண்டபடி டம்ளரில் ஊற்றி விநியோகம் செய்வதைக் காண அவளுக்கு வயிற்றை புரட்டியது. 2 மணி நேரம் பட்டினியாக இருந்தால் எல்லோரும் செத்தா போய்விடுவார்கள். தனக்குள்ளே எண்ணியபடி திகைத்து போனாள். கண்டிப்பும் கராருமாக சுகாதார பழக்கங்களை போதித்து வளர்த்து விட்டிருந்த அவளது அருமை மகன் கார்த்திக் கூடத்திற்குள் புகுந்து மற்ற சிறுவர்களுடன் எச்சில் டம்ளர் காப்பியை வாங்கி மேலும் கீழும் வழிய விட்டு கொண்டு குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தான். தாயை கண்டதும் அவன் வேகமாக ஓடி வந்தான். புத்தம் புதிய அவனுக்கு அணிவித்திருந்த வெள்ளை சட்டு மீது காப்பியின் கரை முழங்கால் வரை இருந்தது. புழுதி எங்கேயோ ஒரு மாட்டு வண்டியை தொட்டு பார்த்து விட்ட அடையாளமாக கன்னத்திலே வண்டி மை.
அம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பசங்களோட விளையாடுறது ரொம்ப ஜாலியாக இருக்குமா. கொஞ்சி கொண்டு வந்து நின்ற அவனை அதட்ட அவளுக்கு மனம் இருக்கவில்லை. புதிய நாடு, புதிய சூழ்நிலை, புதிய அனுபவங்கள், இவைகளில் திளைத்து மகிழ்ந்து கொண்டிருந்தான் அவன். அவனாவது ஆனந்தமாக இருக்கட்டுமே என்ற நினைவில் அவள் கடிந்து கொள்ள நினைத்த வார்த்தைகளை விழுங்கி கொண்டாள். இரவு 8 மணிக்கு மேல் கூட்டம் திருத்தணியை அடைந்தது. ரயில் வண்டியிலிருந்து இறங்கியதும் சாமான்களை மாட்டு வண்டியில் ஏற்றிவிட்டு தூங்கும் குழந்தைகளை சுமந்து கொண்டு நடப்பதற்குள் கல்யாண மண்டபம் தொலை தூரத்தில் இருப்பது போல் மலைப்பாகவே இருந்தது. விருந்து சாப்பாடு தயார் செய்ய உத்தரவிட்டுவிட்டு உள்ளுக்கும் வெளியுக்கும் நடந்த மாமா ராமபத்ரனுக்கு கல்யாண கோஷ்டியினரை கண்ட பின்தான் உயிர் வந்தது. முதலில் எல்லோரும் குளித்து வேறு உடுத்தி கொண்டு சாப்பிடுவோம், பிறகு மாப்பிள்ளை அழைப்பு. கல்யாணத்தை நடத்தி வைக்க வந்த புரோகிதர்களே சம்பிரதாயத்தை தளர்த்தினார்கள். உடனடியாக எல்லோரும் எடுக்கப்பட்டிருந்த சத்திரத்து அறைகளை தேடிக்கொண்டு விரைந்தனர். இரவு 10 மணிக்கு மேல் மாப்பிள்ளை அழைப்பு சம்பிரதாயத்துடன் விமர்சையாக நடந்தது. எல்லோரும் களைத்து விட்டிருந்தனர். குளிர் மிகுந்த நாட்டிலே பல ஆண்டுகள் தங்கிவிட்ட பழக்கத்தினால் நாள் முழுவதும் எரித்த கோடை வெயிலை சகுந்தலாவால் தாங்கவே முடியவில்லை. தடங்கலான பிரயாணத்தின் அலுப்பு எல்லாவற்றையும் விட அந்த தளத்தின் மண்ணை மிதித்தவுடனேயே கனமாக நெஞ்சை கவ்விக்கொண்ட துன்ப நினைவுகள் வேறு சேர்ந்து கொள்ளவே அவள் மிகவும் சோர்ந்து துவண்டு விட்டிருந்தாள். காயத்ரி தேர்ந்தெடுத்த அறைக்கு அவளும் ரம்யாவும் கார்த்திக்கும் உறங்குவது என்று முடிவாகி விட்டிருந்தது. அறைக்குள்ளும் கட்டில்கள் மீது சாமான்களை வைத்துவிட்டு தரையில் படுக்க ஜமுக்காலத்தை விரித்தாள் காயத்ரி. நாள் முழுவதும் உழைத்த அலுப்பு அவளுக்கு தலையை சுற்றியது. அவள் உறங்கிவிட்டாள். வராந்தாவில் தோழிகளுடன் சிரித்து பேசிக்கொண்டு நின்ற ரம்யா முடிவில் உள்ளே சென்று படுக்கச் சென்று விட்டாள். கார்த்திக் மற்ற சிறுவர்களுடன் வராந்தாவில் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருந்தான். பலமுறை அவனை அழைத்து அலுத்து போன சகுந்தலா கதவை உருக்களித்துவிட்டு ரம்யா அருகில் வந்து படுத்து கொண்டாள். சிறுவர்களுடன் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்த கார்த்திக் வேகமாக படிகளை கடந்து திறந்த மாடி போன்றதொரு பகுதிக்குள் ஓடி இருட்டில் சென்று மறைந்து கொண்டான். அங்கே உட்கார்ந்தபடியே அவன் குளத்தையும் அதை சுற்றிலும் இருந்த தெருக்களையும் மெல்ல அசைந்து நடந்த மாடுகளையும் வியப்புடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். வெகு நேரமாகிவிட்ட நினைப்பில் விழிப்புற்று எழுந்து வந்து பார்த்தான். நண்பர்கள் எல்லோரும் தூங்கப் போய்விட்டிருந்தனர். எதிர்பக்கத்து வராந்தாவில் ஒரு அறை திறந்திருப்பதைக் கண்டு வேகமாக அங்கே சென்று எட்டி பார்த்தான். திரும்பிய போது அவன் தன் கழுத்தை தொட்டு பார்த்து கொண்டு திகிலுடன் நின்றுவிட்டான். அவனுக்கு அம்மா கழுத்தில் அணிவித்திருந்த அந்த சங்கிலியை காணவில்லை. அம்மா கேட்டால் என்ன சொல்வது? அச்சத்துடன் வராந்தாவில் வீசிய வெளிச்சத்தில் இங்கும் அங்கும் தேடிக்கொண்டிருந்தான். என்ன தேடுற பையா? கேட்ட மனிதனின் கரகரத்த குரல் அவனை திடுக்கிடச் செய்தது. திரும்பி பார்த்தான். அப்பொழுதுதான் அறைக்கு வந்த ராஜன் அறையின் கதவை திறந்துவிட்டு கையில் இருந்த பத்திரிகையை மேசை மீது வீசிவிட்டு வராந்தாவில் வந்து நின்றார். இடுப்பிலே கையை ஊன்றிக்கொண்டு விழித்திருந்த அந்த சிறுவனின் முகத்தை வியப்புடன் உற்று பார்த்தான். எங்கேயோ பார்த்த முகம் போன்ற நினைவு. என்ன தேடுற? மறுபடியும் கேட்டான். வெள்ளை வெளியர் என்ற சஃபாரி ஷூட் அணிந்து கொண்டிருந்த அந்த மனிதனை வியப்போடு கார்த்திக் ஒரு கணம் பார்த்து பிரமித்து போய் நின்றுவிட்டான். ஏனோ அவனுக்கு பார்த்த அளவிலேயே அந்த மனிதனை மிகவும் பிடித்துவிட்டது. என் கழுத்திலிருந்து செயினை தொலைத்து விட்டேன். கவலை பொங்கிய அந்த சிறுவன் முகத்தை ராஜன் பரிவோடு பார்த்தான். தங்கச் செயினா? தொலைச்சிட்டியா? அடப்பாவமே. இல்லை அங்கிள், சாதாரண செயின். அதிலே என்னுடைய அலர்ட் மெடல் தொங்கிக்கிட்டு இருந்தது. எங்கேயோ கழன்று விழுந்துடுச்சு. கொஞ்சி கொஞ்சி பேசிய ஆங்கில மொழியின் உச்சரிப்பு மிகவும் புதுமையாக இருக்கவே ராஜன் அவனை ஆச்சரியமாக பார்த்தான். உனக்கு பேச தெரியாதா என்று கேட்டான். கொஞ்சம் தெரியும் அங்கிள். ஏன் அப்படி? எங்கள் பள்ளிக்கூடத்தில் தமிழ் சொல்லித் தருவதில்லை. நீ எந்த கான்வென்ட்டில் படிக்கிற? நான் ஆப்பிரிக்காவிலே படிக்கிறேன். அம்மாவோட ஊரை பார்க்க வந்திருக்கேன் என்று கூறிவிட்டு அந்த சிறுவன் அதோ என்று கிரீச்சிட்டு உற்சாகத்துடன் கத்தினான். வராந்தாவின் சுவர் ஓரமாக பளபளவென்று கிடந்த ஒரு பொருளை சுட்டி காட்டினான். ராஜன் விரைவாகச் சென்று அதை கையில் எடுத்தான்.
வெள்ளிச் சங்கிலியில் வட்ட வடிவமானதொரு டாலர். கம்பத்தைச் சுற்றிய இரு பாம்புகள் போன்ற சித்திரம். டாக்டர் சின்னம் அதில் ஒரு பக்கத்திலே பொறிக்கப்பட்டிருந்தது. அடியில் அலர்ஜி டு பென்சிலின் என்றதொரு அறிவிப்பும் காணப்பட்டது. தேங்க்யூ அங்கிள். தன் சிறு கையை நீட்டினான் கார்த்திக். அதை அவனது கழுத்திலேயே அணிவித்துவிட்டு ராஜன் அந்த டாலரை மற்றொரு முறை உற்று பார்த்தான். மறுபக்கத்திலே பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. டிஜி கார்த்திக் என்று அவன் முணுமுணுப்பதை கேட்ட சிறுவனுக்கு கட்டுக்கொள்ளாத மகிழ்ச்சி. என் பெயர் டிஜி கார்த்திக் அங்கிள் கூறிவிட்டு தன் அரிசி பற்களை காட்டி பரவசமாக சிரித்தபோது அப்படியே அவனை வாரி அணைத்து முத்தமிட வேண்டுமென்றதொரு பரிவு உடலை உலுக்குவதை உணர்ந்த ராஜன், எனக்கு பென்சில் மருந்து ஒத்துக்காது, அலர்ஜி, ஆபத்து ஏற்படும். அதனாலே இதே போல ஒரு டாலரை கழுத்தில் போட்டு கொண்டிருந்தா நல்லது. எனக்கு எப்பயாவது உடம்புக்கு வந்தா என்னை பார்க்குற டாக்டர் சட்டுன்னு புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு பென்சிலின் ஊசி போட மாட்டாங்க, வேறு மருந்துகள் கொடுப்பாங்க. அவர்களை இது எச்சரிக்குதாம். அதனால் இதுக்கு அலர்ட் மெடல்னு பேர். எங்கள் கிளாஸில் இன்னொரு பையன் கூட இப்படி அலர்ட் மெடல் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியா? இத்தனை விவரமாக சொல்கிறியே, நீ ரொம்ப புத்திசாலி தான். ஆமாம், டிஜி கார்த்திக் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேடிக்கையாக சிறுவனின் கன்னத்தை தட்டினான். டிஜி கார்த்திக் புரியலையா? திருத்தணி கார்த்திக், திருத்தணி கடவுள் முருகன். விளக்கம் சொல்லிவிட்டு குலுங்க குலுங்க சிரித்தான் சிறுவன். அப்படியா? கேட்டுவிட்டு கூட ராஜனும் சிரித்து விட்டான். பெரிய போக்கிரியா இருக்கிறியே, எனக்கே வேடிக்கை காட்டுறையே, பலே பலே. சாரி அங்கிள், மன்னிச்சுக்கோங்க. டிஜி என்றால் திருமலாச்சாரி கோவிந்தராஜன்னு அர்த்தம். அது எங்கள் அப்பா பேர். என்ன சொன்ன? மெய் சிலிர்த்து உடல் பதறிப்போனான் ராஜன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா செத்து போயிட்டார். உனக்கு கடவுள்தான் அப்பா, அப்படித்தான் நினச்சிக்கணும், அம்மா சொல்லுவாங்க, அதனால் சொன்னேன். நெஞ்சை வந்து அடைத்த வேதனை விழுங்கி கொண்டான் ராஜன். உங்கள் அம்மா கூட இங்கே வந்திருக்காங்களா? அவங்க பேர்? எங்கள் அங்கிள் பெண் ரம்யாவுக்கு கல்யாணம், அதனாலேயே நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். எங்கள் அம்மா பேர் சகுந்தலா. அவங்க ஒரு டாக்டர், வீணை கூட வாசிப்பாங்க. ஆப்பிரிக்காவிலே ஒரு பெரிய ஆஸ்பத்திரியிலே வேலை செய்கிறாங்க. அங்கிள், நீங்கள் ஆப்பிரிக்காவை பார்த்துருக்கீங்களா? ஆப்பிரிக்காவை பார்த்ததில்லை, ஆனால் உங்கள் அம்மாவை பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன், காதலித்திருக்கேன், கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கேன். எனக்கு இப்படி ஒரு புத்திசாலி மகன் இருப்பது இப்போதானே தெரிகிறது. வாய் விட்டு உரத்த குரலில் கத்தி கதற வேண்டும் போன்ற ஒரு ஆவேச நிலை. கண்கள் பனிக்க, நெஞ்சு பதற, உடல் ஆட, அப்படியே அவனை வாரி எடுத்து மார்புடன் அணைத்து கொண்டு அந்த குண்டு கன்னங்களில் மாறி மாறி முத்தமிட்டான். ஐ லைக் யூ அங்கிள். கார்த்திக் அவன் கழுத்தை இறுக்க அணைத்து கொண்டபோது அந்த இன்பத்தில் மெய்மறந்து போனான் அவன். ஐ லைக் யூ மை சன், மை ஸ்வீட் சன். கிசுகிசுத்த அவனது கன்னங்களில் கண்ணீர் கரை புரண்டது. கார்த்திக், எங்கே போயிட்ட? அந்த குரல் மறக்க முடியாத குரல். இருதயத்தை பிளந்து ஊடுருவி கொண்டு நுழைந்து ஊடுவது போன்ற ஒரு பிரமிப்பில் திடுக்கிட்டு திரும்பினான். அம்மா கூப்பிடுறாங்க அங்கிள், வரேன், குட் நைட். அவசரமாக பாய்ந்து கொண்டு ஓடிய சிறுவன் எதிர்ச்சாரையில் இருந்த ஒரு அறைக்குள் மறைவதை அவன் பார்த்தான். அவளை காணவில்லை. பிரபல அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கோவிந்தராஜன் தன் நண்பர் வீட்டு கல்யாணத்திற்காக பெங்களூரிலிருந்து வந்திருந்தான். கல்யாணம் முதல் நாள் முடிந்துவிட்டிருந்தது. விவசாயிகளின் போராட்டத்தினால் வழியடைப்பு, சென்னைக்கு போக முடியாது என்ற தகவலினால் தயங்கி கொண்டு அவன் அங்கேயே தங்கிவிட்டிருந்தான். சென்னையில் அவனுக்கு அவசரமாக ஒரு வேலை இருந்தது. பாதை அடைப்பினால் எங்குமே போக முடியாமல் சிறைப்பட்டவன் போல் வேதனைப்பட்டு கொண்டிருந்தவனுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? அவனையும் அறியாது அவனது கலங்கிய கண்கள் ஜன்னல் வழியே கோவில் கோபுரத்தை வெறித்தன. ஆனால் அவள் பார்த்துவிட்டாள். எதிர்ப்புறத்து வராந்தாவின் கைப்பிடிச் சுவர் மீது சாய்ந்து கொண்டு நின்ற அவனை விளக்கு வீசிய வெளிச்சத்தில் நன்றாகவே பார்த்துவிட்டாள். 8 ஆண்டுகளுக்கு பின்னர் என்றாலும் அவளால் சற்றென்று அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. எத்தனை யுகமானாலும் எந்த கூட்டத்திலும் அவன் மறைந்து கொண்டிருந்தாலும் அவளால் அவனை கண்டுகொள்ள முடியும். அத்தனை ஆழமாகத்தானே அவனை அவள் காதலித்திருந்தாள், கல்யாணம் செய்து கொண்டு விட்டிருந்தாள். அம்மா, அந்த அறையிலே ஒரு அங்கிள் இருக்கார், அவரோட தான் பேசி கொண்டிருந்தேன்.
கொஞ்சிய கார்த்திக் தாய் கோபித்து கொண்டு விடுவாளோ என்ற பயத்தில் ஓடி வந்து இறுகத் தழுவிக்கொண்டான். தாயின் உடல் நடுங்குவதை உணர்ந்த பிள்ளைக்கு மெத்த வியப்பு. உங்களுக்கு உடம்புக்கு என்ன? கவலையும் பரிவுமாக கேட்டான். ஒண்ணுமில்ல, நாழியாச்சு, நாளைக்கு விடியற் காலையிலே எழுந்திருக்கணும். நீ தூங்காம இப்படி கூத்தடிச்சா? அன்புடன் கடிந்தபடி அவனை உள்ளே அழைத்துச் சென்றாள். விளக்கை அணைத்துவிட்டு உள்ளே மகனை அணைத்தபடி உறங்க முயற்சித்த அவளால் கண்களை கூட மூட முடியவில்லை. காய்ச்சல் அடித்தது போல் மேனி முழுவதும் பதறியது. உள்ளூர ஒரு நடுக்கம், நெஞ்சை பிளந்துவிடும் போன்ற வேதனை. கல்யாணத்திற்கு வந்தவள் கண்ணீர் உகுத்து கொண்டு இருப்பது முறையல்ல. சமாளிக்க முயன்றாலும் முடியவில்லை. இதயமே இரண்டாக வெடித்துவிடும் போன்ற துயரத்தை தாழ முடியாது. முருகா என்று கூவியபடி தலையணைக்குள் முகத்தை பதித்து கொண்டாள். சூடான கண்ணீர் குபுகுபுவென்று பெருகி விரைவில் தலையணையை நினைத்தது. கடந்து போன நினைவுகள் ஓடி வந்து உள்ளத்தில் சுமையாக குவிந்து கொண்டன. 8 வருஷங்களுக்கு முன்னர் ஒரு கோடையின் போது ஒரு நாள் அவளிடம் ஆசையுடன் கேட்டான். சகு, நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோம். கல்யாணம் செய்து கொள்ள பிரியப்படுகிறோம். என் யோசனையை நீ கேட்பாயா? அவன் மீது அவள் உயிரையே வைத்திருந்தாள். அப்பொழுது அவன் எதை கேட்டாலும் அவள் செய்ய தயாராக மயக்கத்திலேதான் இருந்தாள். என் நண்பர்கள் சிலரின் யோசனையும் இதுதான். திருத்தணியில் நாம் இருவரும் கடவுள் சன்னதியில் கல்யாணம் செய்து கொண்டு விடுவோம். என்ன சொல்ற? ஐயையோ, எப்படி முடியும்? பயந்து நடுங்கினாள் அவள். காதலிக்க துணிவிருந்தது. கல்யாணம் என்ற அடுத்த கட்டத்திற்கு விரைய தைரியமில்லை. அண்ணா வைஷ்ணவனான அவனை மாப்பிள்ளையாக ஏற்க ஒப்பமாட்டார். உள்ளூர தயக்கம் அவளுக்கு. எங்க அம்மாவுக்கு சம்பிரதாயங்களில் ரொம்ப பிடிப்பு. ஸ்மார்த்த பெண் தனக்கு மருமகளாக வருவதை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. எங்க தாத்தா அதற்கு மேல் பிடி கொடுத்தே பேச மாட்டார். அத்தனை ஆஸ்திகளுக்கும் ஒரே பிள்ளை. என் அப்பாவுக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் தாத்தாவின் பேச்சுக்கு அடங்கியவர். இந்த நிலையில் நாம் காதலித்துதான் பயன் என்ன? கேட்டான் அவன். அவளுக்கு ஒரே குழப்பம். பதில் சொல்லவே தெரியவில்லை. நாம் எல்லாம் படித்தவர்கள், வயது வந்தவர்கள். நம் வாழ்க்கையை நாமே வகுத்து கொள்ள உரிமை உண்டு. அதனால் சொல்கிறேன், நீயும் நானும் முடிவெடுப்போம். நாம் இருவரும் துணிந்து திருத்தணியில் கல்யாணம் செய்து கொண்டு விடுவோம். பின்னால் இரு பக்கத்தாரும் மறுப்பு சொல்ல முடியாது. ஒப்புக்கொண்டுதான் ஆகணும், வற்புறுத்தினான். இதை பற்றி தோழி நிம்மியிடம் அவள் ரகசியமாக பேசியபோது அவளுக்கு தாங்கோனா பரபரப்பு. அவர் சொற்படி செய்சகு, சந்தர்ப்பத்தை நழுவவிட்டால் பின்னால் வருத்தப்படுவாய். உற்சாகம் கொடுத்தாள். வீட்டுக்கு அடங்கிய பெண் சகுந்தலா. மகா சாது என்ற பெயர் கூட உண்டு. காதல் புயலாக உள்ளத்தை கலக்கிய போது அந்த நற்சான்றுகளையெல்லாம் அவள் யாருக்கு வேணுமென்று அசட்டையாக உதறிவிட்டாள். 10 நாட்கள் பெங்களூர், ஊட்டி முதலிய இடங்களுக்கு சுற்றுலா பயணம் செய்ய விரும்புவதாகத்தான் சொல்லிவிட்டு புறப்பட்டாள் அவள். ஜாக்கிரதை அம்மா, தனியே எங்கேயும் போகாதே. கூட உன் சிநேகிதியை அழைச்சிக்கோ. 100 தடவைகள் பத்திரம் சொல்லி அனுப்பி வைத்தார் அப்பாவி அண்ணன். அவரை ஏமாற்றி திடுக்கிடச் செய்து தீராத அவமானத்திற்கு உள்ளாகியதற்குத்தான் அனுபவித்து விட்டாளே. இன்னமும் அந்த பாவத்தை அனுபவிக்கிறாளே. பெருமூச்சுடன் படுகையில் திரும்பி பார்த்தாள். எதிர்பக்கத்து அறையிலே அந்த அங்கிள் இருக்கிறார் அம்மா. அவரோடத்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப நல்லவர் அம்மா. என்னை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தார். ஐ லவ் யூ மை சன் அப்படின்னார். கண்டவங்களோட போய் பேசக்கூடாது, சிநேகிதம் செஞ்சிக்க கூடாது, அவர்கள் கொடுக்கறதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? மெல்லிய குரலில் அதட்டினாள். அவள் இதயம் படபடத்தது. சொல்ல முடியாத பயங்கரமானதொரு துன்ப வேதனையில் துடித்தாள். இவர் ஒன்றும் கண்டவர் இல்லை. என் அலர்ட் மெடல் கீழே விழுந்துடுச்சு. எடுத்து என் கழுத்திலே கட்டினார். பேரை பார்த்தாரா? ஓ, பார்த்தார். நான் தான் கார்த்திக்குன்னு சொன்னேன். முன்பின் தெரியாதவங்க கிட்ட இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். போதும். அவர் பிரதாபம். நாளைக்கு அவரை பார்த்தால் பேசக்கூடாது, தெரிஞ்சுதா? கோபத்துடன் அதட்டிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள். மீண்டும் விழிக்கடை வழியே சூடான கண்ணீர் சரிந்து காதுகளை நனைத்து தலையணை மீது உதிரத் தொடங்கியது. எத்தனை கண்ணீர் விட்டு என்ன, எத்தனை அழுது என்ன? அன்று உணர்ச்சி வசத்தில் செய்துவிட்ட தவறை அவளால் அழிக்க முடியுமா? மாற்றி அமைக்கத்தான் இயலுமா? அவள் பக்கத்திற்கு நிம்மி, அவன் பக்கத்திற்கு அவனுடன் படித்த 3 வைத்திய தோழர்கள், 4 பேர்களுடன் அவர்கள் திருத்தணி முருகனை சாட்சியாக வைத்துக்கொண்டு மிகவும் துணிவுடன் அங்கே சிறிய அளவில் தங்கள் கல்யாணத்தை முடித்து கொண்டு விட்டனர். முன்கூட்டியே இதற்காக ஏற்பாடுகளையெல்லாம் ராஜன்தான் செய்திருந்தான். விடியற்காலையிலே முகூர்த்தம். உடனடியாக அங்கிருந்த ஹோட்டல்
ஹோட்டலில் மணமக்களுக்கும் நண்பர்களுக்கும் விருந்து. பின்னர் தேன் நிலவுக்கு பெங்களூர். கல்யாணம் நடந்த உடனேயே நண்பர்கள் ஆளுக்கொரு மூலையாக பிரிந்துவிட்டனர். அவள் மாமனார் திருமலாச்சாரி பெங்களூரில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஸ்டீல் பைப்புகள் தயாரிக்கும் நிறுவனத்தில் அவர் முக்கியமான என்ஜினியர். கம்பெனி சார்பில் சில எந்திரங்களை வாங்க அவர் அது சமயம் ஜெர்மனிக்கு போயிருந்தார். கூட மனைவியை கூட்டிக் கொண்டு சென்றிருந்தார். அவர் மனைவி ஒரு இருதய நோயாளி. அங்குள்ள பிரபல வைத்தியரிடம் காட்டி ஆலோசனை பெற அவளுக்கு ஒரு அவா. அல்ஜூர் சாலையிலே அமைந்திருந்த அவர்களது பங்களா வீட்டில் அப்போது வேலைக்காரரையும் தோட்டக்காரரையும் தவிர வேறு யாரும் இருந்திருக்கவில்லை. ராஜன் முன்னதாகவே அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஓய்வாக ஊருக்கு 10 நாள் போய் வரும்படி அனுப்பிவிட்டிருந்தான். தாத்தா ஆதிவராகன் தமது ஒன்றுவிட்ட சகோதரியுடன் கும்பகோணத்திலே தற்காலிகமாக தங்கிக் கொண்டிருந்தார். மிகவும் துணிச்சலுடன் தன் புது மனைவியை தங்கள் பங்களாவிற்கே அழைத்துச் சென்றான் அவன். அந்த சில நாட்கள் அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக மிகவும் சந்தோஷமாக அங்கே தங்கியிருந்தனர். தாராளமாக அவள் பூஜை அறைக்குள்ளே சென்று பக்தி சிரத்தையுடன் மாமியார் வழிபட்டு வந்த பெருமாள் படத்தை தினமும் பட்டு துணியால் துடைத்து பன்னீர் தெளித்து சந்தன பொட்டு வைத்து விளக்கை ஏற்றி மலர் தூவி வீட்டுக்கு வந்த மருமகளாக கும்பிட்டாள். பத்திரமாக அலமாரி தட்டில் வைத்திருந்த ஊறுகாய் ஜாடிகளை திறந்து கணவனுக்கு எடுத்து அவைகளை பரிமாறினாள். அந்த 8 நாள் வாழ்விலே அவன் அவளை எப்படித்தான் சுற்றி சுற்றி வந்தான். தோட்டத்திலே ஒரு பெரிய சம்பங்கி மரம் இலை தெரியாது பூத்து குலுங்கி கொண்டிருந்தது. ஆசையுடன் அவள் பறிக்க புறப்பட்டாள். கூட வந்து உதவி செய்தான். மாலையாக கட்டி அவள் எடுத்து வந்ததை தன் கையாலேயே அவள் தலையில் வைத்து மகிழ்ந்தான். சமையல் அறையில் வந்து நின்று, சக்கு, என்ன தலிகை பண்ற? எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய கற்றுக்கொண்டு விடு. என்னதான் காதல் என்றாலும் மனிதனுக்கு வயிற்றுக்கு பின்புதான் மற்ற நினைப்பு. அந்த ரசனையும் தெரியுமா? வேடிக்கையாக பேசியபடி கன்னத்திலே மூச்சு விட்டுக்கொண்டு அருகில் வந்து கரண்டியை பிடுங்கி அதில் ஒட்டி கொண்டிருக்கும் குழம்பை தொட்டு எச்சில் பண்ணி ருசித்து அட்டகாசம் செய்து விளையாடுவான். வேலை நடுவே வெறும் இடைஞ்சலாக இருப்பதிலே எத்தனை குஷி! வேடிக்கையும் விளையாட்டுமாக அன்பை பொழிந்து அவனை அவள் பூராவும் நம்பிவிட்டிருந்தாள். யாருக்கும் கிடைக்காத அன்பான அழகான அறிவுமிக்க கணவன் தனக்கு கிடைத்து விட்டான் என்ற மகிழ்ச்சியில் அண்ணாவை பற்றியோ வீட்டை பற்றியோ சகோதரிகளை பற்றியோ அப்போது நினைப்பே இருக்கவில்லை. அவன் ஏற்பாட்டின்படியே சொந்த பங்களாவில் தேனிலவை கொண்டாடிவிட்டு இருவரும் பிரிந்தனர். அவன் சென்னைக்கு திரும்பிவிட்டான். அவளை பின்னர் வந்து சந்திப்பதாகவும் அதுவரை விஷயத்தை வெளியிட வேண்டாம் என்றும் உத்தரவிட்டிருந்தான். சில தினங்களுக்கு பின்னர் மறுபடி வேலைக்கு அந்த மருத்துவமனைக்கு போனபோது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி காத்திருந்தது. டாக்டர் கோவிந்தராஜன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பெங்களூர் போய்விட்டார். அவரது பெற்றோர்கள் ஜெர்மனியிலிருந்து திரும்பிவிட்டனர். அவர் தாயின் உடல்நிலை திருப்தியாக இல்லாததால் புறப்பட்டு போய்விட்டார். அதுதான் காரணம். அங்கே எல்லோரும் பேசிக்கொண்டனர். தன்னிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் போனது அவளுக்கு மிக்க மன உறுத்தலாக, தாங்க முடியாத துக்கமாக இருந்தது. அவன் மீது கோபம் பொத்து கொண்டு வரத்தான் செய்தது. இருக்கட்டும், கருவிக்கொண்டு காத்திருந்தாள். கடிதங்கள் வரலாம் என்ற நம்பிக்கையில் நாட்கள் ஓடின. அவனிடமிருந்து தகவலே இல்லை. தானே துணிவுடன் பல கடிதங்கள் அவனுக்கு எழுதினாள். எல்லாம் கிணற்றில் போட்ட கல்லாக இருந்தன. அவள் கணவன் திடீரென்று கரைந்து காற்றோடு கலந்து மாயமாகிவிட்டதை போன்ற ஒரு பயங்கர நிலை நீடித்து அவள் மௌனமாக இருக்க முடியவில்லை. உள்ளத்தை உறுத்தி வாட்டி வதைத்த அந்த ரகசியத்தை, உண்மையை அவள் காயத்ரி மண்ணிடம் சொல்லி ஆலோசனை பெற விரும்பினாள். தாய்க்கு தாயாக இருந்து அன்புடன் வளர்த்தவளாயிற்றே, மண்ணியிடம் உண்மையை சொல்லிவிட்டாள். அன்று காலை அவள் பரபரப்படையும் நிலையும் தானாகவே உருவாகியது. அண்ணா யாருடனோ டெலிஃபோனில் பேசியதை அவள் கேட்டு துணுக்குற்றாள். ஜாதகம் பொருந்திருக்கு அப்படின்னா ஒரு நல்ல நாளிலே சகுந்தலாவை பார்க்க அவெல்லாம் வரலாம்னு சொல்லுங்கோ. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பையனை என் தங்கைக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா? அண்ணா அவளுக்கு கல்யாணம் செய்ய வரன் தேடிக் கொண்டிருக்கிறார். நிலைமை எக்கச்சக்கமாகிவிடும் முன் இதை தடுத்தாக வேண்டும். உண்மை எல்லோருக்கும் இனி தெரிந்தாக வேண்டும் என்ற பதைப்பு அவளுக்கு. உடனே உள்ளே அவசரமாக ஓடி வந்தாள். காயத்ரி மன்னி தன் பெண் ரம்யாவுக்கு தலைவாரி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். மன்னி, உங்களிடம் நான் தனியாக பேசணும். எப்படி வர முடியுமா? வேகமாக குழந்தை ரம்யாவின் கூந்தலை பின்னலிட்டு கையை கழுவி துடைத்து கொண்டு ஓடி வந்தாள் காயத்ரி. மருத்துவமனைக்கு கிளம்ப நேரமாகியும் அசட்டையுடன் அறையின் ஜன்னல் கம்பிகளை பிடித்து கொண்டு நின்ற சகுந்தலாவின் போக்கு அவளுக்கு வியப்பாகத்தான் இருந்தது. என்ன சக்கோ, என்ன பேசணும்? விபரீதம் ஏதோ நிகழப்போகிறது என்ற உள்ளுணர்வின் எச்சரிப்பில் அவள் பதறிக்கொண்டு நின்றாள். நீங்க தான் எனக்கு இது சமயம் உதவி செய்யணும் மன்னி.
தாய் போல இருந்து என்னை வளர்த்த உங்ககிட்ட கூட சொல்லாமல் நான் ஒரு காரியத்தை செய்துவிட்டேன். அண்ணா எனக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறார். யாரோ என்னை பார்க்க வரப்போறாங்களாம். தேவையில்லைன்னு அதை நீங்கள் அண்ணா கிட்ட சொல்லி நிறுத்தணும். பேச முடியாது அவள் தவித்தாள். என்ன நடந்தது? ஏன் இந்த முடிவு? பயப்படாத சகு. காயத்ரி அருகில் வந்து ஆதரவுடன் அணைத்து கொண்டு கூந்தலை வருடினாள். சகுந்தலாவின் கண்களில் நீர் துளிர்த்து கொண்டது. எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகிவிட்டது மன்னி. திருத்தணியில் சுவாமி சன்னதியில் நான் அந்த டாக்டர் கோவிந்தராஜனை கல்யாணம் செய்து கொண்டு விட்டேன். உண்மை இதோ பாருங்கள். சோழிக்கு பின்னால் மறைத்து வைத்து கொண்டிருந்த தாலிச்சரட்டை இழுத்து திருமங்கலத்தை காட்டினாள். என்ன ஜகு? காயத்ரி திகிலடைந்து போய்விட்டாள். துக்கம் பொங்கி கொண்டு வந்துவிட்டது அவளுக்கு. ஆமாம் மன்னி, கல்யாணமாகி இப்போது 40 நாளாகிறது. எல்லாமே 40 நாள்தான். உங்களுக்கு இதற்கு மேல் விளக்க தேவையில்லை. அவரிடமிருந்து கடிதமே வரலை. அதனால் பயமா இருக்கு. இரு என்று கையமர்த்திவிட்டு பரபரப்பாக காயத்ரி பூஜை அறைக்குள் விரைந்தாள். குத்து விளக்கை ஏற்றிவிட்டு முருகன் படத்தின் முன் விழுந்து கும்பிட்டாள். குங்குமச் சுமடை தூக்கி கொண்டு வந்து தன் இஷ்ட தெய்வத்தின் பெயரை மனதிற்குள்ளே ஜபித்தபடி நெற்றியில் பொட்டு வைத்தாள். குழந்தை ரம்யாவுக்கு சாப்பாடு போட்டு விரைவாக இலை போட்டு பருமாறி உபசரித்தாள். வைத்தியநாதன் கைப்பையை தூக்கி கொண்டு வேலைக்கு கிளம்ப எத்தனித்த போதுதான் அவளால் பேச முடிந்தது. ஆஃபீஸுக்கு இன்னைக்கு லீவு போட்டு விடுங்கோ. உங்ககிட்ட முக்கியமான சங்கதி ஒன்று பேசணும். அவள் வாய் பயத்தில் தந்தி அடித்தது. அண்ணா வைத்தியநாதனுக்கோ ஒரே குழப்பம். மனைவியின் முகத்தை பார்த்து மெத்த கலவரம் அடைந்து போனார். உடம்பு முடியவில்லை என்று உடனே ஆஃபீஸருக்கு டெலிஃபோன் செய்துவிட்டு முன்னறையில் வந்து உட்கார்ந்து கொண்டார். நெற்றியிலும் உடல் முழுவதும் வியர்வை ஆறாக வடிந்தது. நெஞ்சு பக் பக் என்று அடித்து கொண்டது. வாய் உலர்ந்து போய் மனைவியின் முகத்தை தவிப்புடன் பார்த்தார். சக்குவுக்கு கல்யாணமாகிவிட்டது. நீங்க யாரையும் பெண் பார்க்க வர சொல்லி ஏற்பாடு பண்ண வேண்டாம். அவள் வேலை பார்க்குற அந்த ஆஸ்பத்திரியிலே இருக்கும் டாக்டர் கோவிந்தராஜனை அவள் கல்யாணம் செய்து கொண்டு விட்டாள். யாரு? அந்த வைஷ்ணவ பையனையா? தாங்க முடியாத சினத்தில் சீறிக்கொண்டு கையை ஓங்கியபடி தங்கை அருகே வந்தார். காயத்ரி ஒரே பாய்ச்சலாக ஓடி கணவனின் கையை பிடித்து கொண்டாள். சத்தம் போட்டு அண்டை அசலை கூட்டி விடாதீங்க. அவள் குழந்தை இல்லை. கையை ஓங்க. மேலும் அவ உண்டா இருக்கா. படாத இடத்தில் பட்டு விட்டால் அது வேற வேதனை. இடை புகுந்து கணவனை அடிக்குரலில் அதட்டினாள். தொப்பென்று நாற்காலியில் விழுந்தார் அண்ணன். தாங்க முடியாத துக்கம். வாயில் துண்டை அடைத்து கொண்டு அவர் குலுங்க குலுங்க அழுதபோது சகுந்தலாவும் கூட அழுதுவிட்டாள். அதற்கு பின்னர் விஷயம் மெல்ல சகோதரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட போது வீட்டிலே நீதிமன்றம் உருவாகியது. குடும்பத்தின் மானத்தை குப்பை கூட்டில் எரிந்துவிட்டதாக விமலா அவளை வார்த்தைகளால் சாடியதை என்று நினைத்தாலும் உடல் கூசியது. ஷாமளி அக்கா அழுது தீர்த்தாள். புக்ககத்து மனிதர்கள் முகத்தில் இனி எப்படி விழிப்பது என்ற கவலை அவளுக்கு. பாழங்கிணற்றையும் மூட்டைப்பூச்சி மருந்தையும் அவள் தேடப்போவதாக பயமுறுத்தினாள். பித்தம் பிடித்தவர் போல அண்ணா தலையில் கையை வைத்து கொண்டு ஆஃபீஸிற்கு லீவு போட்டுவிட்டு வீட்டோடு உட்கார்ந்து விட்டார். உலகம் அஸ்தமித்து வாழ்க்கையே சூன்யமாகிவிட்ட ஒரு பிரமை அவருக்கு. காயத்ரிதான் நிலைமையை சமாளிக்க துணிவுடன் முன்னால் நின்றாள். அவள் தன் உணர்ச்சிகளை சிதறவிடவில்லை. அமைதியாக மேற்கொண்டு செயல்பட வேண்டியதை பற்றி சிந்தித்தாள். அண்ணாவுக்கு ஆதரவாக இருந்து புத்தி சொன்னாள். புறை ஏறிக்கொண்டு தொடர்ந்து இருமல் உடலை குலுக்க சகுந்தலா எழுந்து உட்கார்ந்து கொண்டு தலையை தட்டி கொண்டாள். அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த காயத்ரி விழித்து கொண்டாள். என்னம்மா சக்கு, ஏன் இருமுற? கூஜாவிலே தண்ணீர் வச்சிருக்கு, எடுத்து தரட்டுமா? பரிவுடன் கேட்டுக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். ஈரமாகி நனைந்து விட்ட கன்னங்களை புடவை தலைப்பில் மெல்ல துடைத்து கொண்டாள் சகுந்தலா. மன்னி, அவள் குரல் கம்மியது. அவர் இங்கே வந்திருக்கார் தெரியுமா? என்ன உளர்ற? அவருக்கு இங்கே என்ன வேலை? அதென்னவோ தெரியாது. காலை சுற்றின பாம்பு போல இங்கே வந்திருக்கார். அண்ணா அவருக்கு பத்திரிகை அனுப்பாமலே அழையாத வீட்டுக்கு நுழையாத விருந்தாளியாக ஏன் வந்திருக்கார் புரியல. நம்ம சம்பந்திகள் முன்னால் வீணாக ஏதாவது கலவரம் நடந்து விடுமென்று எனக்கு நடுக்கமாக இருக்கு. இந்த கார்த்திக் வேற அவர்கிட்ட போய் உறவு கொண்டாடி விளையாடிட்டு வந்திருக்கான். குழந்தை யாருன்னு அவர் தெரிஞ்சு கொண்டு விட்டால் மன்னி, எனக்கு பயமாக இருக்கு, கலங்கினாள் அவள். வைத்தியம்? என்னத்துக்கு பயம்? முருகனை நினச்சிக்கோ, உனக்கு துணை செய்வான் அவன். எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்க நான் இருக்கேன்.
நீ ஏன் பயப்படணும்? அவரோடு சில மாதங்களுக்கு முன்பு அண்ணா பேசியபோது பார்த்தேன். ரொம்ப கண்ணியமாகத்தான் நடந்து கொண்டார். மன்னி, குழந்தை என்கிற பிரச்சனை வரும்போது கண்ணியமாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு மனிதன் மாறிவிடலாமே. நடுங்கி அவளது கரத்தை ஆதரவுடன் பற்றி கொண்டு அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு காயத்ரி ஆறுதல் பல சொன்னாள்.